Welcome back to Aarica's kitchen. Explore the foodie in you. இன்னைக்கு ஒரு டேஸ்டியான ஸ்பைசி எக் பரோட்டா பார்க்க போறோம். அதுக்கு ஒரு கடாயில 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்து ஒரு ஷீட் பரோட்டா போட்டு அது ரெண்டு பக்கமும் நல்ல பொன்னிறமா நல்ல கிறிஸ்பி ஆகுற அளவுக்கு அதை நம்ம பொரிச்சு எடுக்க போறோம். இதே மாதிரி ஒரு 3 பரோட்டாவை நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு கிறிஸ்பியா இருக்கணும். இதை அப்படியே அதை நல்லா நொறுக்கி விட்டு அந்த லேயர்ஸ் எல்லாம் குட்டி குட்டி பீசஸாக நம்ம பிச்சு போட்டுக்கலாம். இப்போது இந்த பீசஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் திரும்ப அதே பேனில் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஸ்டெப் பண்ணும்போது அது நல்லாவே கிறிஸ்பியாக இருக்கும். இந்த ஸ்டெப் வேணான்னா நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணணும், அப்போ ஆயில் நிறைய தேவைப்படும். இப்போது ஒரு 2 முட்டை எடுத்து அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா விஸ்க் பண்ணிவிட்டு இந்த முட்டையை எடுத்துகிட்டு அப்படியே அந்த பரோட்டா பீசஸ் மேலே ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த எக்கு எல்லாமே எல்லா பீசஸ்லேயும் நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அதே கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துட்டு இதில் ஒரு 3 பச்சை மிளகாய் இதை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்து அந்த எசன்ஸ் எல்லாம் நல்லா ஆயிலில் இறங்குற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு இதில் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி இது எல்லாத்தையும் நல்லா சின்னதாக ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதில் தக்காளி மசிகிறதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துட்டு இதை அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு அந்த மசாலா எல்லாம் நல்லா பிளெண்ட் ஆகிறதுக்காக ஒரு 100 ml தண்ணி சேர்த்துட்டு நல்லா அதை நல்லா கொதிக்க விட்டுறலாம். இதில் ஒரு 1/2 எலுமிச்சம்பழம் சின்னதாக இருந்ததுன்னா உங்களுக்கு அளவு வேணும்னா 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துட்டு இந்த கிரேவி நல்லா திக்கானதுக்கப்புறமா நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற அந்த எக் பரோட்டாவை அப்படியே இதில் போட்டு சூப்பராக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஃபைனலாக கொஞ்சமாக மல்லித்தலை தூவிட்டு சூடாக சர்வ் பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்ட்டில் இருக்கும். அட்டகாசமான ஒரு ஃப்ளேவரில் இருக்கும். கண்டிப்பாக ஹோட்டலில் போய் வாங்கணும்னு நினைக்கவே மாட்டீங்க, ஏன்னா வீட்லேயே அவ்வளோ டேஸ்ட்டாக செய்யும் போது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.